ஓம் சாய்ராம். சாய்ராம், நான் ஏன் இங்கே அதிகமாக பெண்களை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற ஆண் குழந்தைகள் என்ன மாதிரியான கோல்ஸை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கு அங்கே பெற்றோர்களாகிய நாம் ஹெல்ப் பண்ண தான் செய்கிறோம். அதுவே ஒரு பொண்ணு எனக்கு பைலட் ஆகிறது தான் ஆசை, இல்லை எனக்கு கிரிக்கெட்டில் சாதிக்கிறது தான் ஆசை அப்படின்னா அங்கே பணம் கட்டுறதுக்கு நம்ம கொஞ்சம் யோசிக்கிறோம். ஏன் அப்படின்னா அவங்களோட ஃப்யூச்சர் லைஃப்பை பற்றி இப்போவே கவலைப்பட்டு அதுக்கெல்லாம் நம்ம நோ சொல்லிடுறோம். அது தவறு. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு லட்சியத்தையே அவங்கக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கும். அந்த லட்சியத்தை நோக்கி அவங்களுக்கு பயணிக்கிறதுக்கான தைரியமும் அதை தொடர்ந்து அவங்களோட லைஃப் எப்படி போகணும் பாதுகாப்பா அப்படின்றத இறைவன் அவங்க ஆன்மாக்குள்ளேருந்தே இயக்குவார். அதை புரிஞ்சுக்காம நிறைய பெண்களை உனக்கு கல்யாணம் தான் முக்கியம், குழந்தை தான் முக்கியம், இப்படியெல்லாம் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு இதை ஓப்பனாக சொல்லாமல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இது பெண்களுக்கான பாதுகாப்பான வழியில், பாதுகாப்பான படிப்பில் அப்படின்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். ஆனால் அது தவறு சாய்ராம். ஏன்னா நம்ம இன்னும் பெண் விடுதலையை பற்றி பேசுகிறோம், சமத்துவத்தை பற்றி பேசுகிறோம், சம உரிமையை பற்றி பேசுகிறோம். ஆனால் இதெல்லாம் பேசினாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள்னு வரும்போது நம்ம நிறைய யோசிக்கிறோம். அந்த மாதிரி யோசிக்க தேவையில்லை. ஒரு ஆன்மாக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிறத நோக்கி அந்த பொண்ணு செயல்படும் போது நிச்சயம் அங்கே நன்மையே நடக்கும். அவங்களுக்கான பாதுகாப்பை இறைவன் வழி நடத்துவார். ஏன்னா அந்த உயரிய குறிக்கோள் இருக்கும்போது அந்த பெண்களை இறைவனை கையை பிடிச்சி வழி நடத்துவாருன்றதை நம்புங்க. ஏன்னா ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை, அதாவது இம்பார்ட்டன்ஸ், அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு கிரிக்கெட்டில் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட அது கூட நின்று அதை சாதிக்கிறதுக்கு நிறையா பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும்போது அங்கே யோசித்து தான் முடிவெடுக்கிறீங்க. அந்த மாதிரி யோசித்து முடிவெடுக்கிறது கூட தப்பு கிடையாது. ஆனால் யோசிச்சுட்டு அதை அவாய்ட் பண்ணாதீங்க, ஃப்யூச்சரை நினச்சி இன்றைக்கே பயந்துட்டு. அந்த மாதிரி பெண்கள் அவங்க நினைக்கக்கூடியதை சாதிக்கிறதுக்கு வழிவகை செய்யுங்க இப்போ இருக்கிற பெற்றோர்கள். அதுதான் நம்மளுக்கும் நல்லது, அந்த குழந்தைங்களுக்கும் நல்லது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது அது அவங்கக்குள்ளேயே விதைக்கப்பட்டு இருக்கும்போது நம்ம ஏன் அதை தடுக்கணும்? இறைவன் வழி நடத்துவார்னு பாசிட்டிவாக யோசிக்கலாம். அதுக்கு இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சி ரொம்ப உதவும். ஓம் சாய்ராம்.